ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மீனாட்சி அம்மா கோவிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து திருப்பி அழகர் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் சைடில் எவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்குன்ட்டு. அங்கே வெயில் நிறையா அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பந்தல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போகலாம். திருப்பி நாங்கள் அழகர் கோயிலில் நிறையா அழகர் கோயிலில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். அங்கே என்னமோ ஃபங்க்ஷன் போல் ஃப்ரெண்ட்ஸ், மூட என்னமோ இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இறக்கிட்டு திருப்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் சைடில் இப்போ ஆட்டோ ஸ்டாண்டு புது சத்யா ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் சத்யா, சாத்தூரில் சத்யா இருக்குது. இன்னைக்கு மதுரையில் நான் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா பார்க்குறேன். அதுக்கடுத்து நிறையா கடை அங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸு கடை பஞ்சமே இல்லை. ட்ரெஸ்ஸு கடை வந்து நான் மீனாட்சி அம்மா கோவில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அங்கே கோவில்கிட்டே ஐம்பது ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. இப்போ நாங்கள் டவுனுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இது பைபாஸ் வழி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறையா ட்ரெஸ் கடை இருக்குது. போத்தீஸ் இந்த மாதிரிலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் திருப்பி போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போய்கிட்டு இருக்கும்போது அவ்வளோவா அங்கே டிராஃபிக் ஜாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 2 இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் டிராஃபிக் ஜாம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை. முக்குக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிராஃபிக் ஜாம் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு இப்போ சிக்கர் தண்டா கடை என்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அதை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு கடை சைடில். ட்ரெஸ்ஸு கடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆதி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் கடை இல்லை. என்னமோ சத்யா மாதிரி பீரோல் இது பெட்டுனா விற்கிறாங்க போல் ட்ரெஸ் கடையில். நாங்கள் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். திருப்பி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே பாருங்கள் வாட்சு கடை, பெரிய பிராண்டட் வாட்ச் கடை போல் ஃப்ரெண்ட்ஸ். வாட்சு கடையை தாண்டி நாங்கள் இந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்கள் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வாட்சு கடை பெரிய பிராண்டட்னா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யானைமலை வருது. யானைமலை இதான் ஃப்ரெண்ட்ஸு. அழகர் கிட்டத்தில் நான் நெருங்கிட்டோம். இது யானைமலை. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யானைமலையை பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் யானைமலை. இது யானைமலையை தாண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வருது போல் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ தான் வருது. நாங்கள் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்று சிவன் லிங்கம் மாதிரி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த பாம்பு வந்து படம் எடுத்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. கிருஷ்ணரும் சிவனும் இருக்கார் போல். இது வந்து கிருஷ்ணர் இப்போ அந்த சிலையை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிலையை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து மதுரை சிக்கல் தண்டா இதெல்லாம் வருது. நிறைய அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி நாங்கள் இப்போ அழகர்கிட்ட நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகர் பாட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இது திருப்பி யானைமலை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் யானைமலை காமிச்சிட்டுன்னா இந்த பக்கம் காமிப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் யானைமலைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு பெருசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸு. அது நான் அப்போ தான் பார்க்குறேன், அதனால எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த இடத்த சுற்றி வெயில் அடிச்சு. இங்கே பாருங்கள் பனைமரத்தை தாண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். திருப்பி அங்கே வெயில் ரொம்ப அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடித்து நாங்கள் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு ட்ரக்கு போகுது. அது தாண்டி நாங்கள் அழகர் கோயில்கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், யானைமலை கிட்ட தான் அழகர் கோயில் இருக்குது. திருப்பி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் வெயிலே ஃப்ரீயாக இருக்குது. வெயிலே அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். இந்த அங்கே ஒன்று என்னமோ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் கோயில்கிட்ட நெருங்கிட்டோம். அந்த பாட்டு வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் 18ஆம் படி கருப்பசாமி. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குலதெய்வம். அழகர் ஆற்றுல இறங்கும்போது இவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் வைகை ஆற்றுக்கு இறங்குவார். இவர் அன்றைக்கி திறக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வெளியே வருவார் ஃப்ரெண்ட்ஸ். இவர் சந்தன வாசக்கார். வெளியே வரும்போது சந்தனத்தையோடு தான் வருவார். ரொம்ப வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் அங்கே குலதெய்வம். நாங்கள் வட்டம் கெடா வெட்டுவோம் அவருக்கு.
கடா வெட்டி விருந்து வைப்போம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாங்கள் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தனம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அது போன அன்னைக்கு அந்த இடத்துல வெயில்னால் அவ்வளோ கூட்டம் வரல ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்லாமல் இருந்துச்சு. போய்கிட்ருக்கோம். ரொம்ப ஆக்ரோஷமான கோக்காரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த இடத்துல அவ்வளோவா கூட்டம் இல்லை. சந்தனக்கார் ஃப்ரெண்ட்ஸ், சந்தனம் இம்புட்டு சந்தனம் வச்சுருக்காங்க பாரு. சந்தனக்காரர் வெளியே வரும்போது சந்தனையோடு தான் வருவார் போல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சந்தனம் வச்சுக்கோங்க. அந்த சந்தனம் ரொம்ப வாசம் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த சந்தன வாசம் அப்படி அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தன வாசம். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கும்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வெளியிலே நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிரிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லூஸு மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அருவாலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருசு. இதோட சைடில் பெருசாக இருந்துச்சு, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. நாங்கள் கேட்டோம், வீடியோ எடுக்க யூடியூப் சேனலுக்கான வந்திருக்கோம், அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 18ஆம் படி கருசாமி கோவில். பார்த்துக்கோங்க. நாங்கள் திருப்பி இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப சுற்றி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தில் போய் காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவர் ரொம்ப கோவக்காரன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ என்னென்னா வேண்டிக்கோங்க, நீங்கள் வேண்டிக்கோங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வேண்டி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியோ வாங்க கிட்டத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க.